வணக்கம் நண்பர்களே. இந்தியாவைச் சேர்ந்த செயற்கைக்கோள் ஒன்று சூரிய மண்டலத்திற்கு அப்பால் உள்ள தகவல்களை சேகரித்தது இதுவே முதல் முறையாகும். கருந்துளை, நெபுலா, சூப்பர்னோவா உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பிய எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் விண்மீன் வெடிப்பு குறித்த தரவுகளை சேகரித்து பூமிக்கு அனுப்பியுள்ளது. நமக்கு எப்படி மரணம் நிச்சயமோ அதே போல நம்மை சுற்றி உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் அழிவு நிச்சயம். இதுதான் இயற்கையின் நியதி. அந்த வகையில் நம்மை சுற்றி உள்ள பிரபஞ்சமெங்கும் நிறைந்திருக்கிற விண்மீன்களுக்கும் அழிவு இருக்கிறது என்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். விண்மீன்கள் வெடித்து சிதறி அழிவதுதான் சூப்பர் நோவா. நம் சூரியனுக்கும் அழிவு இருக்கிறது. ஆனால் அது இப்போது அல்ல, 450 கோடி ஆண்டுகளாகலாம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். விண்மீன்கள் வெடித்து சிதறிய பிறகு அது என்ன ஆகும் என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுகின்றன. சில விஞ்ஞானிகள் விண்மீன் வெடிப்பு கருந்துளையை உண்டாக்கும் என்று சொல்கிறார்கள். மற்ற சில விஞ்ஞானிகள் வேறு சில கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இது குறித்து ஆராய இந்த ஆண்டின் முதல் நாளான ஜனவரி 1ஆம் தேதி PSLV 58 ராக்கெட் மூலம் 469 கிலோ எடை கொண்ட எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்த நிலையில் இந்த விண்கலம் சூப்பர்னோவா உமிழ்வு என்னும் விண்மீன் கூட்டம் வெடிக்கும் தரவுகளை சேகரித்துள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது. காசியோப்பியா என்ற விண்மீன் கூட்டத்தை இந்த செயற்கைக்கோள் படம் எடுத்துள்ளது. காசியோப்பியா என்ற இந்த விண்மீன் பூமியில் இருந்து சுமார் 11 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது. நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் இந்த விண்மீனை அடைய 11 ஆண்டுகள் ஆகும். எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளில் எக்ஸ்ரே கதிர்களை ஆய்வு செய்வதற்காக போலாரிமீட்டர், ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என 2 கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இதில் 2வது கருவியைத்தான் இஸ்ரோ காசியோப்பியா என்ற சூப்பர்னோவாவை நோக்கி தனது ஆய்வை தொடங்கியுள்ளது. இந்த சூப்பர் நோவாவிலிருந்து மெக்னீசியம், சிலிக்கன், சல்பர், ஆர்கன், கால்சியம் மற்றும் இரும்பு போன்ற தனிமங்கள் வெளியேறுவதை ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கருவி கண்டுபிடித்திருக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு மூலம் விண்மீன்களுடைய இறப்பு, கிரகங்களின் உருவாக்கம், விண்கற்கள் குறித்து மேலும் ஆழமாக தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.